வணக்கம். நான் அசோக் ஜைனர்ல இருந்து. ஆல் இண்டியா கவுன்சிலிங் எம்சிசி கண்டக்ட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த கவுன்சிலிங்கோட ரெஜிஸ்ட்ரேஷன் நேத்தைக்கு ஆரம்பிச்சிடுச்சு. 21 ஜூலை. நம்ம ஒரு நாள் வெயிட் பண்ணி தான் ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் டெமோ போடுவோம். அவசரப்பட்டு டெமோ ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படிங்கிறதுக்காக போட்டு என்ன இஷ்யூஸ் கேண்டிடேட்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, என்ன ஃபீல்ட்ஸுக்கு எக்ஸாக்ட்டா என்ன குடுக்கணுங்கிறது இந்த வருஷம் சேஞ்சஸ் இருக்குதாங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் போடுவோம். ஸோ இப்போ இந்த செஷன் வந்து ஒரு லாங் செஷனா தான் இருக்கும். பட் உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல்ஸ் ஒன் சிட்டிங்ல நீங்க இத பார்த்து அப்படியே அப்ளை பண்ணா கூட அப்ளை பண்ணிக்கலாங்கிற மாதிரி செஷனா தான் இருக்கும். ஒவ்வொரு ஃபீல்டும் என்ன அப்படிங்கிறத இன்டிமேட் பண்ணுவோம். ஏற்கனவே ஒரு செஷன் ரன் பண்ணியிருந்தோம். ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்றதுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸுமே தேவையில்ல. ஆனா இன்ஃபர்மேஷன் குடுக்கறதுக்காக உங்களோட 12th மார்க் ஷீட்டோ, நீட் ஸ்கோர் கார்டா வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இது போக பிடபிள்யூடி என்ஆர்ஐ கேண்டிடேட்ஸ்க்கு தனியா ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் போடுவாங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அத தனியா பார்த்துக்கோங்க. இப்போ ஆல் இண்டியா ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு உள்ள போங்க. நீங்க பிடபிள்யூடி என்ஆர்ஐ கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா சில டிப்ஸ் சொல்றோம். தயவு செஞ்சு தப்பா அப்ளை பண்ணிடாதீங்க. திருப்பி ரிவர்ட் பண்ண முடியாது. ஸோ வெரி கிளியர்லி என்ன ஃபீல்ட் யாருக்கு அது என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்றோம். என்ன சீட்ஸ்க்காக நம்ம ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல போவோம். யூசுவலா டாப்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஸ்டேட்ல மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி எல்லாமே கிடைக்கும். அதே இன்ஸ்டிடியூட்ஸ் ஆல் இண்டியாலையும் கிடைக்கும் அப்படின்னா ஆல் இண்டியா போய் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் டே வந்துடும். நமக்கு அலாட்மெண்ட் டைரக்டா போய் ஜாயின் பண்ணிடுவோம். கன்ஃபார்ம்டா நிம்மதியா இருக்கலாம். ஆல் இண்டியா போய் எடுக்கிறது பெட்டர். நம்ம கேட்டகரிக்கு கிடைக்கும் அப்படின்னா நமக்கு ஒரு சான்ஸ் இருந்தா கூட ஆல் இண்டியாக்கு அப்ளை பண்ணி எப்பவுமே வச்சுக்கிறது பெட்டர். ஈவன் இஃப் தேர் இஸ் அ மைனர் சான்ஸ் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூட். இது ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸுக்கும் சிலர் எய்ம்ஸ், ஜிப்மர், ஏஎம்யூ, பிஹெச்யூ நல்ல ரேங்க் எடுத்து அந்த சீட்ஸ் பார்ப்பாங்க. இல்ல டெல்லியில இருக்கிற இன்ஸ்டிடியூட்ஸ், அதர் ஸ்டேட்ஸ்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்ஸ் அது எல்லாமே நமக்கு ஆல் இண்டியா ஸ்டேட் கோட்டா வழியா தான் கிடைக்கும். ஆல் இண்டியா கோட்டாவோ, ஆல் இண்டியா ஓப்பன் சீட்ஸ் வழியாவோ தான் கிடைக்கும். ஸோ இந்த இன்ஸ்டிடியூட்ஸ் பார்க்குறவங்க ஆல் இண்டியாவுக்கு போவாங்க. இது போக ஜிப்மர் பாண்டிச்சேரியில டொமிசைல் கோட்டாவோ, இல்ல டெல்லி ஸ்டேட் கோட்டாஸோ, இல்ல இஎஸ்ஐல ஐபி வார்டு மெம்பரா இருந்தா அவங்களுக்கு இருக்கிற சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா வழியா தான் வரும். ஸோ பேசிக்கா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்றது ஆல் இண்டியாவில் பெட்டர் சீட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்காகவோ தான் இருக்கும், இல்லை இஎஸ்ஐ ஐடிக்காக இருக்கும். இதுக்கான ப்ராசஸ் வந்து 21st ஆரம்பிச்சு 28th ஆஃப்டர்நூன் 12 PM வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நீங்க இந்த ப்ராசஸ்க்கு அப்ளை பண்றது. பேரலாவே 22nd ஆரம்பிச்சு இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். 22nd ஜூலை இன்னைக்கு. பட் எப்போ ஆக்சுவலா ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னும் சீட்ஸ்ல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்க தான் செய்யுது. அடிஷனல் சீட்ஸ் இது வரைக்கும் வரல. ஸோ வெயிட் பண்ணிட்டு அந்த சீட் மேட்ரிக்ஸை இன்ஸ்டிடியூட்ஸ்க்கு போட்டுட்டு அவங்க வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தென் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒன் டே டிலே இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்கு. டென்ஷன் ஆக வேணாம். அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகும். ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு 28th மத்தியானம் 12 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. 3 மணிக்குள்ள பேமெண்ட்டை பண்ணி ஆகணும். அதுக்கு பேரலாவே இன்னும் ஒன் டே டுடேயோ நாளைக்கோ இன்னைக்கோ நாளைக்கோ சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகி 28th ஈவினிங் 11:55 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் நடக்கும். இதுல ஒரு சின்ன ப்ராசஸ் வந்து நீங்க சாய்ஸஸை சேவ் பண்ணிட்டே இருங்க. எப்பனாலும் சேவ் பண்ணிட்டே இருங்க. எந்த டைம்லையும் சாய்ஸஸை போட்டுட்டு சேவ் பண்ணாம வெளியில வந்துடாதீங்க. உங்க டைம் வந்து வேஸ்ட் ஆகும். எனி டைம் சேவ் பண்ணிட்டு லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணீங்கன்னா மறுபடியும் சாய்ஸஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒருவேளை நீங்க கடைசியில் சாய்ஸஸ் சப்மிட் பண்ண அதாவது லாக் பண்ண மறந்துட்டீங்கன்னாலும் சாய்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு பேசிக். 28th வரைக்கும் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும். 11:55 PM வரைக்கும் நைட் வரைக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஷெட்யூல். தமிழ்நாடு அது வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்கை என் பண்ணி ரிசல்ட்ஸை போட மாட்டாங்க. ஆல் இண்டியாவில் தான் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும். ஸோ உங்க ரேங்க் நல்ல ரேங்க்னா ஆல் இண்டியாவில் சீட் எடுத்து போய் ஃபீ பே பண்ணி உங்களோட சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதில் இருக்கிற சீட்டுக்கு அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கும் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கே போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். எம்சிசியில் உள்ள போனீங்கன்னா ஹோம்லேருந்து யூஜி மெடிக்கலுக்கு போகணும். யூஜி மெடிக்கலோட கம்ப்ளீட் இது இருக்கு இல்லையா, லிங்க் இருக்கு. நம்ம இதை டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இங்கே இப்போ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு லிங்க் இருக்கும். நீங்கள் அப்படியே ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கேண்டிடேட் ஆக்டிவிட்டி போர்டு கீழே நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணால் இங்கே ஒரு லாகின் வரும். நீங்கள் என்டிஏவோட லாகினை இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. என்டிஏல நீங்கள் ஏற்கனவே லாகின் பண்ணீங்க, அட்மிட் கார்டு எடுத்தேன், அது கிடையாது. எம்சிசி ஒரு புது ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ். எம்சிசி ஒரு புது என்டிட்டி. நீங்க கவுன்சிலிங்காக ரெஜிஸ்டர் பண்றீங்க. ஸோ நீங்க இங்க நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி லாகின் பண்றதுக்கு இங்க வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவோம். பண்ணிட்டு இங்க வரும்போது இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே கேட்கும். நீங்க ப்ராஸ்பெக்டஸ் படிச்சிருங்க அப்படிங்கறத சொல்லும். ப்ராப்பரா படிச்சுக்கோங்க. உங்க கேட்டகரி சப் கேட்டகரி எல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து 8 to 13 கேரக்டர்ஸ்ங்கிறதையும் சொல்லும். பாஸ்வேர்டு கரெக்டான பாஸ்வேர்டு என்டர் பண்ணுங்கிறத சொல்லும். இங்க போய் நீங்க எல்லாத்தையுமே வாசிச்சு பார்க்கணும்னா வாசிச்சு பார்த்துட்டு ஐ அக்ரி கொடுத்துட்டு கிளிக் ஐ அக்ரி கொடுத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறம் ஃபுல் அப்ளிகேஷன். ஸோ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்ல உங்களோட நீங்க தான் அப்ளை பண்றீங்கிறத செக் பண்றதுக்காக உங்களோட நீட் யூஜி ரோல் நம்பர், உங்களோட நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட கேண்டிடேட் நேம், மதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த் கேட்கும்.
இதுல எல்லாம் நீங்க வந்து என்டிஏ ஸ்கோர் கார்டில் இருக்கக்கூடிய எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணணும். நீட் யூஜி ரோல் நம்பர் ஆப்வியஸா நீங்க எக்ஸாக்ட் டீடைல்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுவீங்க. இது ஒரு 10 டிஜிட் நம்பர். தமிழ்நாட்டில் நீங்க எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா 41ல ஸ்டார்ட் ஆகும். வேற இடத்துல எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா வேற இடத்துல ஸ்டார்ட் ஆகும். நீங்க அப்ளிகேஷன் நம்பரை இங்க என்டர் பண்ணாதீங்க. 41ல ஸ்டார்ட் ஆகுற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தமிழ்நாட்டில் எழுதிருந்தீங்கன்னா, இல்ல ஆந்திரால இருந்தீங்கன்னா 12ல ஸ்டார்ட் ஆகும். அந்த 10 டிஜிட் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க. நீட் யூஜி அப்ளிகேஷன் நம்பர் அடுத்தது அது 25ல ஸ்டார்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தம்க்கு நீங்க வந்து 25ல இருந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு 10 டிஜிட் நம்பர். இது ரெண்டுமே எங்க இருக்கும்? உங்களோட ஸ்கோர் கார்டுல இருக்கும். கேண்டிடேட் நேம் எங்க இருக்கும்? உங்களோட ஸ்கோர் கார்டுல இருக்கும். உங்களோட நேம் மகேஷ் எம். உங்களோட ஃபுல் நேம் மகேஷ் மாரிமுத்துன்னு 12th சர்டிபிகேட்ல இருக்கு. பட் என்டிஏக்கு மகேஷ் எம்னு கொடுத்துட்டீங்க, எல்லாம் மாத்தி கொடுத்துட்டீங்க. எதை பத்தியுமே கவலைப்படாம இப்ப கேண்டிடேட் நேம்ல உங்க என்டிஏ ஸ்கோர் கார்டுல என்ன இருக்கோ மகேஷ் ஸ்பேஸ் எம் அப்படி இருக்குதுன்னா எக்ஸாக்ட் லெட்டர்ஸ் யூஸ் பண்ணி இதுல என்டர் பண்ணாதான் உள்ள போக முடியும். அப்புறமா உங்க நேமை எங்க சேஞ்ச் பண்ணுங்கிறது இன்ஸ்டிடியூட்ல ஈஸியா பண்ணிக்கலாம். இன்ஸ்டிடியூட்ல எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. என்டிஏ ஸ்கோர் கார்டுல இருக்கக்கூடிய நேமை என்டர் பண்ணுங்க. மதர்ஸ் நேமும் அதே மாதிரி தான். என்டிஏ ஸ்கோர் கார்டுல இருக்கக்கூடிய நேமை என்டர் பண்ணுங்க. உங்க அம்மாவோட ஆதார் கார்டுல வேற மாதிரி இருக்கு, என்னோட 10th சர்டிபிகேட்லயோ 12th சர்டிபிகேட்ல வேற மாதிரி இருக்கு, டிசில வேற மாதிரி இருக்குங்கிறது ப்ராப்ளமே கிடையாது. அப்படியே இருந்தாலும் இங்க உங்க மதர்ஸ் நேம் ஸ்கோர் கார்டுல இருக்கிற மாதிரி என்டர் பண்ணாதான் உள்ள அலோவ் பண்ணும். அதுல எஸ் பாக்யலட்சுமின்னு இருக்குது. நீங்க திருப்பி பாக்யலட்சுமி எஸ்ன்னு இதுல என்டர் பண்ணாலும் அலோவ் பண்ணாது. பேசிக்கா எக்ஸாக்டா அங்க இருக்கிறத என்டர் பண்ணணும். அண்ட் காப்பி பேஸ்ட் பண்றதா இருந்தா, ஸ்கோர் கார்டுல இருந்து காப்பி பேஸ்ட் பண்றதா இருந்தா எண்ட்ல ஸ்பேஸ் இருக்கா, எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்கா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. டைப் பண்றது பெட்டர். கரெக்டா ஸ்கோர் கார்டுல என்ன இருக்குங்கிறத பார்த்து டைப் பண்றது பெட்டர். டேட் ஆஃப் பர்த்ல தப்பு இருக்குது. ஸ்கோர் கார்டுல ஒரு சின்ன 99க்கு பதிலா 98 செலக்ட் பண்ணிட்டீங்க. இங்க 98 செலக்ட் பண்ணாதான் உள்ள விடும். பட் நீங்க அங்க போய் ஜாயின் பண்ணும்போது நீங்க 99ஓ வேற என்ன டேட் ஆஃப் பர்த்தோ கொடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுல ப்ராப்ளம் இல்ல. கிளியரா? சோ இங்க எக்ஸாக்ட்டா ஸ்கோர் கார்டுல இருக்கிற டீடைல்ஸ் கொடுத்துட்டு செக்யூரிட்டி பின் கொடுத்தீங்கன்னா உள்ள போகும். சிலருக்கு இந்த ஸ்டேஜ்ல என்ன எரர் வரும் அப்படின்னா யூஆர் நாட் எலிஜிபிள், தி என்டையர் டீடைல்ஸ் ஆர் இன்வாலிட் அல்லது யூ ஆர் நாட் எலிஜிபிள் இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒரே ஒரு ரீசன் தான், எலிஜிபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க மட்டும்தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களுக்கு அந்த மார்க்ஸ் இருக்கு இல்லையா, டோட்டல் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, இத்தனை தான் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அது இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணும் எம்சிசி. நீங்க தமிழ்நாட்டுல எல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க, ஏன்னா முதல்ல அப்ளை பண்ணிருப்பீங்க. பட் உங்களுக்கு இப்போ எலிஜிபிலிட்டி இல்லைன்னா வராது, உள்ள போகாது. அது போக இன்வாலிட் டீடைல்ஸ் அப்படின்னு ஒரு எரர் வந்துச்சுன்னா வெரி கிளியர்லி இந்த கேண்டிடேட் நேம் எல்லாமே தப்பா இருக்கு. இதுல ஏதாவது ஒண்ணு தப்பா இருக்குன்னு அர்த்தம். சிஸ்டம் தப்பே பண்ணாது, எம்சிசி உள்ள அலோவ் பண்ணலன்னு நினைக்காதீங்க. உள்ள போய் நீங்க வந்து கரெக்டான டீடைல்ஸ் என்டர் பண்ண அலோவ் பண்ணும். இல்ல வேற யார்கிட்டயாவது தெரிஞ்சவங்க கிட்ட கேளுங்க, ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க என்டர் பண்ணி பார்த்தாங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். உள்ள வந்ததுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இது. சிலருக்கு என்ன ஆகுது, இந்த ஸ்டேஜ்ல சர்வர் எரர்ஸ் வந்துட்டு இருக்கு. நேத்தையில இருந்து நிறைய லோடு இருக்கிறதுனால கண்டினியூஸா சர்வர் எரர்ஸ் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு இருக்குது. 2 மினிட்ஸ் ஒர்க் ஆகுது, அதுக்கப்புறம் லாக் ஆஃப் ஆயிடுது. இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். நீங்க அவசரப்பட்டு எதையும் அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு ரெஜிஸ்டர் பண்ணா கூட போதும். சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஒரு 2 டேஸ் தான் ஆகும். 6 நாள் இன்னும் இருக்குது. மெதுவா கூட பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீக்கிரம் ரெஜிஸ்டர் பண்றதுனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது. பர்சனல் டீடைல்ஸ் கேட்கும். அடுத்தது இதுல வந்து நீட் யூஜி ரோல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர் எல்லாமே கரெக்டா ஏற்கனவே போட்டது இருக்கும். இப்போ உங்களுக்கு ஓடிபில ஒரு பின் வரும். இப்போ வந்து உங்களுக்கு இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி காமிக்கும். இந்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஓடிபில பின் வரும். இது எங்க இருந்து இருக்கிற மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, என்டிஏல நீங்க ஏற்கனவே கொடுத்திருந்தது அந்த எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் இருக்கணும், இங்கேயும் இருக்கும். அதை நீங்க மாத்த முடியாது. உங்க இமெயில் ஐடிக்கோ மொபைல் நம்பருக்கோ பின் வந்தாதான் இங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். வேற யாரும் உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உங்க ஸ்கோர் கார்டு மட்டும் வச்சு ரெஜிஸ்டர் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த செக்கும் வச்சிருக்காங்க. பாஸ்வேர்ட் நீங்க என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டும் செக்யூரிட்டி பாஸ்வேர்டும் போடுங்க. அது வந்து இந்த இருக்கிற ஒரு அப்பர் கேபிட்டல் லெட்டர், ஒரு லோயர் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் 8ல இருந்து 13 கேரக்டர்ஸ் வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லெட்டர், அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்க செட் பண்ணிக்கோங்க. சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் டூ யூ விஷ் டு சப்மிட்னு கேட்கும். சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பருக்கு இமெயில் ஐடிக்கோ பாஸ்வேர்ட் வரும். இதுல ரெண்டுல எதுக்கு வந்தாலும் ஓகே தான். லேட்டரா உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு கண்டினியூஸா பாஸ்வேர்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க சாய்ஸ் ஃபில்லிங், லாக்கிங் எல்லாம் பண்றப்போ இப்போ எதுலையாவது ஒண்ணுல வந்து பாஸ்வேர்டை நீங்க இதுல என்டர் பண்ணா போதும். செக்யூரிட்டி பின் மறுபடியும் என்டர் பண்ணீங்கன்னா வெரிஃபை அண்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். என்னது, பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இது கொடுத்ததுக்கு அப்புறம் வெரிஃபை அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். இப்போ பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அது ஆக்சுவலா அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடும். பட் நீங்க இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனி பாயிண்ட் இன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டேன், திருப்பி மறுபடியும் தேவைப்பட்டுச்சுன்னா எந்த டைம்லையும் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பாதியில ஸ்டாப் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு பண்ணிட்டு திருப்பி மறுபடியும் நம்மளோட நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ், இது நம்ம காமிச்சோம் இல்லையா ஃபர்ஸ்ட் எம்சிசி யூஜி போர்ட்டல்ல லிங்க்ல
கிளிக் பண்ணி அதுக்கப்புறம் நியூ கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருந்தோம் இல்லையா, இதுல கிளிக் பண்ணி இங்க வந்தீங்கன்னா உங்க ரோல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டு வச்சு, ரோல் நம்பர் அந்த 10 டிஜிட் ரோல் நம்பர் 41ல யூசுவலா தமிழ்நாடுக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னு சொன்னோம் இல்லையா, அந்த தமிழ்நாடுக்கு எழுதின கேண்டிடேட்ஸ்க்கு, தமிழ்நாட்டுல எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணும். அதுல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் பாஸ்வேர்டு வச்சு செக்யூரிட்டி பின் வச்சு நீங்க ஒவ்வொரு தடவையும் உள்ள போய்க்கலாம். ஸோ இதுல வந்து அடுத்தது செக்யூரிட்டி பின் வச்சு நீங்க உள்ள போகும்போது ஓடிபி ஆதென்டிகேஷன் எதுக்கு வருதுன்னு கேட்கும். சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா நீங்க உள்ள போயிடலாம். ஓடிபி வந்துடும், அது வழியா உள்ள போய்க்கலாம். அப்படி இல்லைன்னா டேரக்டா நீங்க ஆக்சுவலா ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கோம், ஆத்தென்டிகேஷன் ஃபார்ம், இனிஷியல் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் முடிச்சிருக்கோம். நம்மளோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் எல்லாமே நம்ம போடணும். ரொம்ப சிம்பிளான ஃபார்ம் தான், ரொம்ப டிஃபிகல்ட்டே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபார்மை பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் இருக்கும். இது கரெக்டானு பார்த்துக்கோங்க. ஆப்வியஸா ஒரே ஒரு தடவை தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்களோட டீடைல்ஸ் அவங்களே எடுத்து வச்சிருக்காங்க, நீங்க எந்த டீடைல்ஸும் கொடுக்கல. கரெக்டா? இது எல்லாமே என்டிஏல இருந்து வந்தது. அடுத்தது அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போவோம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க என்டர் பண்ணணும். ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்ளிகேஷன் ஃபார்ம்ல கடைசியில பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸும் கேட்டிருப்பாங்க, அதுவும் எதுக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஜெண்டர் நீங்க ஏற்கனவே என்டிஏல மேல் கொடுத்திருந்தீங்கன்னா மேல் தான் கொடுக்க முடியும், ஃபீமேல் கொடுத்தீங்கன்னா ஃபீமேல் தான் கொடுக்க முடியும், அதர்/டிரான்ஸ்ஜெண்டர் கொடுத்திருந்தீங்கன்னா அதுதான் வரும். அதை சேஞ்ச் பண்ண முடியாது. தப்பா இருக்கு என்னோட ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சேஞ்ச் பண்ணணுங்கிறதா இருந்தா தெரியாம யாராவது ரீசெட் பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க. நீங்க இன்ஸ்டிடியூட்ல போய் கடைசியில ஜாயின் பண்ணும்போது ஆப்வியஸா அவங்க சேஞ்ச் பண்ணிடுவாங்க. உங்க மெடிக்கல் எம்பிபிஎஸ் கோர்ஸ்ல கரெக்டா தான் இருக்கும். இது ஒரு சின்ன தவறா கன்சிடர் பண்ணி இக்னோர் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு ஒரு இஷ்யூ கிடையாது. சேம் வேஸ் அடுத்தது கேட்டகரி உங்களுக்கு நேஷனாலிட்டி கேட்கும். நேஷனாலிட்டி வந்து இந்தியன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் அப்படின்னு இருக்குது அப்படின்னா நீங்க நேஷனாலிட்டியை இந்தியன்ல இருந்து வேற எதுக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்தியன்ல இருந்து என்ஆர்ஐக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு முடியாது. அப்ப நான் எனக்கு என்ஆர்ஐ ஸ்பான்சர் இருக்காங்க, அவங்க வழியா என்ஆர்ஐ சீட் எடுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அது இது வழியா கிடையாது. நீங்க இந்தியன் கேண்டிடேட் தானே, உங்க சன் ஆர் டாட்டர் இந்தியன் கேண்டிடேட் தானே, அப்போ இதுல இந்தியன் தான் கிளியரா வரும். நீங்க ஓசிஐ என்ஆர்ஐ இருந்தா முதல்ல என்டிஏல ஓசிஐ என்ஆர்ஐ கொடுத்துக்கணும். ரெண்டாவது, நீங்க என்ஆர்ஐ ஸ்பான்சர் பண்ணப்படுறீங்க, உங்க பேரண்ட் என்ஆர்ஐ, உங்களுக்கு ஸ்பான்சர் என்ஆர்ஐ, நீங்க என்ஆர்ஐ சீட்டுக்கு போகணும்னா இந்தியன் நீங்க இங்க செலக்ட் பண்ணிருக்கீங்க, இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் ஒன்னு நடக்கும். எப்போ இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் நடக்கும்? இன்னும் ஒரு 1-2 டேஸ்ல போட்டுருவாங்க நோட்டிபிகேஷன், 2 நாள் தான் கொடுப்பாங்க. அந்த மெயில் ஐடிக்கு நீங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் அனுப்பி வச்சீங்க அப்படின்னா எம்பசி சர்டிபிகேட் உட்பட, எம்சிசி இந்த தடவை ஸ்ட்ரிக்டர் கிரைட்டீரியா, மைனர் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்க, அது வழியா உங்களுக்கு இந்தியன் டு என்ஆர்ஐ கன்வர்ஷன் நடக்கும். அந்த கன்வர்ஷன் லேட்டர், அப்போ உங்களுக்கு என்ஆர்ஐ முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் போட்டு என்ஆர்ஐ சீட் காமிப்பாங்க. இப்போதைக்கு இந்தியன்னா இந்தியன் கொடுத்துக்கோங்க. ரிலீஜியன் செலக்ட் பண்ணுங்க. ஜெயின் மைனாரிட்டி கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா எஸ்பிகேஎஸ் அண்ட் கேஎம் ஷா டென்டல்ல சீட்ஸ் இருக்குது. முஸ்லிம் மைனாரிட்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா ஹம்தர்தன் என்ன போயால டீம்டு யூனிவர்சிட்டி தான், ஹை ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான், ஆனா ஈஸியா கிடைக்கிற சீட்ஸ் பிகாஸ் ஆஃப் த ரிசர்வேஷன் இருக்குது, அவைலபிளா இருக்குது. நீங்க அது கூட உங்களோட ரிலிஜியன் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடும். அடுத்தது பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டி. நாங்க இந்த பர்டிகுலர் கேண்டிடேட்ஸ் ரெஃபரன்ஸ் எடுக்கிறப்போ இனிஷியலா நோங்கிறது பிடபிள்யூடி என்டிஏல கொடுத்துட்டோம். என்டிஏல எக்ஸாம் எழுதும்போது இதை எஸ்ன்னு மாற்ற முடியாது. இப்போ எனக்கு தெரியுது பிடபிள்யூடிக்கு நான் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ லேட்டஸ்டா ஒரு லாஸ்ட் 3 monthsல டிசபிலிட்டி வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி சினாரியோ இருந்துச்சுன்னா இதுல நோ டு எஸ் மாற்ற முடியாது. நீங்க என்டிஏக்கு வந்து டைரக்டா போகலாம், போய் அவங்க கிட்ட ரெப்ரசென்ட் பண்ணுங்க. அதுவும் ஒர்க் ஆகலைன்னா ஒன்லி ஆப்ஷன் ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணி நீங்க ஜென்யூனா டிசபிலிட்டி பட் இப்பதான் வந்திருக்குது, நான் எலிஜிபிளா இருக்கிறேன், இங்க எனக்கு மாற்ற முடியலன்னு சொன்னாதான் ஆல் இண்டியால பிடபிள்யூடி சீட்ஸ் கிடைக்கும். இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் நம்ம எது கொடுக்கறதும் தமிழ்நாடு அஃபெக்ட் பண்ணாது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே நான் பிடபிள்யூடின்னு அப்ளை பண்ணியிருக்கேன், இங்க தெரியாம நோ இருக்குதுன்னா ஆல் இண்டியால உங்களுக்கு வேணும்னா தான் இதை மாத்துறதுக்கு எஃபர்ட் எடுக்கணும். தமிழ்நாட்டில் தனியாவே எடுத்துப்பாங்க, ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது, do you want to apply for கேட்டகரி சப் கேட்டகரி. கேட்டகரிங்கிறது வந்து நீங்க ஜெனரல் இல்ல ஜெனரல் இடபிள்யூஎஸ்ஆர் இருக்கு இதுல காமிக்குது. ஏன் காமிக்குது அப்படின்னா நம்ம இடபிள்யூஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தோம். இடபிள்யூஎஸ்ஆர் ரெஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட்ஸ்க்கு ஒருவேளை எனக்கு சர்டிபிகேட் கிடைக்கல, நான் தெரியாம ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இடபிள்யூஎஸ்ஆர், நான் ஜெனரல் தான் அப்படின்னு சொன்னா அவங்க இதுல ஜெனரல் எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணினதுக்கு அப்புறம் எங்க கடைசியில இது முடிச்சோன்னா ஒரு ஃபைனல் சப்மிட் இருக்கும். பண்ணினதுக்கு அப்புறம் திருப்பி எப்பவுமே இந்த வருஷம் இடபிள்யூஎஸ்க்கு போக முடியாது ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல. இது ஆல் இண்டியாவுக்கு மட்டும்தான். தமிழ்நாட்டில் பிசி எம்பிசிங்கிறதுக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் இடபிள்யூஎஸ் கிடையாது. இன்கேஸ் நீங்க ஓபிசி கேண்டிடேட்டா இருக்கீங்க அப்படின்னா இங்க என்ன காமிக்கும்னா ஓபிசி என்சிஎல் ஜெனரல்னு காமிக்கும். நீங்க ஒருவேளை ஓபிசி என்சிஎல் தெரியாம போட்டிருந்தீங்க என்டிஏல அப்படின்னா நீங்க ஜெனரல் செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு உள்ள போகும்போது ஓபிசி சீட் அலாட் ஆகுது. தெரியாம ஓபிசி சீட் அலாட் ஆயிடுச்சுன்னா அந்த சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியிருக்கும், இல்லைன்னா சீட் போயிடும். ஸோ
வெரி கிளியர்லி நீங்க ஓபிசி என்சிஎல் எடுக்கிறீங்க, இல்ல ஜெனரல் இடபிள்யூஎஸ் இருக்கிறீங்க, உங்ககிட்ட சர்டிபிகேட்ஸ் இருக்குது, இல்ல கிடைச்சிரும் அப்படின்னா மட்டும் இது செலக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஜெனரல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒன்லி ஜெனரல் சீட்ஸ் அலாட் ஆகும். இதுக்கும் தமிழ்நாடு பிசி எம்பிசிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது தமிழ்நாடோட கேட்டகரியை அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் அடுத்தது ஆர்ம் ஃபோர்ஸஸ். ஏஎஃப்எம்சிக்கு எஸ் கொடுங்க. நீங்க போறீங்க, போகல, உங்களுக்கு இன்ஃபர்மேஷனே ஏஎஃப்எம்சி என்னங்கிறது தெரியலன்னா கூட எஸ் கொடுங்க. இங்க எஸ் கொடுத்துட்டு நீங்க அப்புறமா ஏஎஃப்எம்சி போகல அப்படின்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்க சாய்ஸஸ் வந்து ஆல் இண்டியால ஏஎஃப்எம்சிக்கு ஃபில் பண்ண மாட்டீங்க. தனியா ஒரு வீடியோ பண்ணிருக்கோம், அதையும் பாருங்க. ஏஎஃப்எம்சி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா, புனேல இருக்குது. அங்க தனியா ஒரு ப்ராசஸ் வைப்பாங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் இது. இதனால உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் நீங்க எதுவும் பே பண்ண போறதும் இல்ல. நீங்க இதனால ஏஎஃப்எம்சிக்கு கண்டிப்பா போகணும்னு இல்ல. இதுல எஸ் கொடுத்துட்டு லேட்டரா ஏஎஃப்எம்சி பத்தி தேடி பார்த்துட்டு வேண்டாம் அப்படின்னா போகாம இருங்க, அவ்வளவுதான். இங்க நார்மலாவே சீட் அலாட் ஆயிடும். நீங்க என்ன சாய்ஸஸ் ஃபில் பண்றீங்களோ அந்த சீட் அலாட் ஆயிடும். ஸோ எல்லாருமே எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு இஃப் யுவர் பேரண்ட்ஸ் ஆர் சர்விங் ஆர் ரிட்டையர்ட் ஃப்ரம் த ஆர்ம் ஃபோர்ஸ், அவங்க ஆர்ம் ஃபோர்ஸஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ்ல, இல்ல ஆர்ம் ஃபோர்ஸஸ் சப்சிடரிஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா எங்க ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு இங்க கிளியரா கேட்கும். நோ கொடுத்தீங்கன்னா அடுத்ததுக்கு போயிடலாம். உங்களுக்கு ஆர்ம் ஃபோர்ஸஸ் எலிஜிபிலிட்டி, ஆர்ம் ஃபோர்ஸஸ் கவுன்சிலிங் லேட்டரா கால் ஃபார் பண்ணுவாங்க. பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் ஃபார் ரீஃபண்ட். எம்சிசி எந்த அக்கௌண்ட்ல இருந்து பே பண்ணோமோ அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஸோ பெட்டர் டு கிவ் அ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். அந்த அக்கௌண்ட்டோட செக் புக் இங்க கொடுக்கணும். சிலருக்கு செக் புக் அவைலபிளா இல்ல, அது ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னா பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் கொடுக்கணும். எல்லாருக்குமே பாஸ்புக் இருக்கும், அதுல ஃப்ரண்ட் பேஜ் கொடுங்க. அப்படியும் இல்லைன்னா ஆன்லைன் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட ஃப்ரண்ட் பேஜ் கூட கொடுக்கலாம். நீங்க ஆன்லைன்ல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதனோட ஃப்ரண்ட் பேஜும் கொடுக்கலாம். இது மினிமம் சைஸ் 10 KB to 500 KB பிடிஎஃப் ஃபைலா இருக்கணும். எல்லா டீடைல்ஸும் கரெக்டா கொடுத்துருக்கீங்களான்னு பார்த்துட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போடுங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் போட்டோம்னா டு யூ விஷ் டு சேவ் அப்படிங்கிறது இங்க வருது. யூ கேன் கோ ஹெட். இப்போ நம்ம எதை முடிச்சிருக்கோம், அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிச்சிருக்கோம். அடுத்தது குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எடுத்து போறோம். குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் இதுதான் என்டர் பண்ண போறோம். எதுக்காக என்டர் பண்ண போறோம், நான் பாஸ் பண்ணிட்டேன்னா 12th எங்க பாஸ் பண்ணிருக்கேன், மேக்ஸிமம் அந்த எலிஜிபிலிட்டி மார்க்ஸ் நமக்கு 50% மேல இருக்கணும் இல்லையா, ஜெனரல் கேட்டகரினா 12th எடுத்துருக்கணும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சேர்த்து அது இருக்குதா அப்படிங்கறதையும் செக் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இது கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுங்க. நீங்க இந்த 3 ஸ்கூல்ல சேர்ந்தவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தனி இன்டர்னல் கோட்டா இருக்குது. சாதாரண சீட்ஸ் தாண்டி ஏஇக்யூ, ஆல் இண்டியா ஓப்பன் சீட்ஸ், எய்ம்ஸ், ஜிப்மர்லாம் தாண்டி அந்த ஜாமியா மில்லியால படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ல, ஜாமியா மில்லியா டென்டல் காலேஜ்ல சீட் இருக்குது. டெல்லியில படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ கோட்டா, ஐபி கோட்டா சீட்ஸ் இருக்குது. அண்ட் அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டியில படிச்சிருந்தீங்கன்னா ஏஎம்யூல சீட்ஸ் இருக்கு. இந்த 3 சீட்ஸும் எல்லாத்துக்குமே ஆல் இண்டியா கோட்டா வழியா இருக்குது. இந்த கேண்டிடேட்ஸ்க்கு அடிஷனல் சீட்ஸ் இருக்குது, அதனால அதை கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாசிங் ஸ்டேட்டஸ் இங்க மென்ஷன் பண்ணுங்க. பாசிங் ஸ்டேட்டஸ்ல வந்து அதர் கொடுத்தீங்கன்னா, நீங்க வேற ஸ்டேட் தமிழ்நாடா இருந்தீங்கன்னா அதர் கொடுங்க, எங்க ஸ்கூல் படிச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து. அதுக்கு அடுத்தது தமிழ்நாடா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதர் ஸ்கூல்னா ஃபுல் நேம் ஆஃப் த ஸ்கூல் உங்களுக்கு இங்க கிளியரா கேட்கும். அண்ட் தென் பாசிங் ஸ்டேட்டஸ்ல வந்து பாஸ்ட் அப்படிங்கறத கொடுங்க. பாஸ்டோ அது தவிர வேற ஆப்ஷன்ஸ் இருக்காது, பாஸ்ட் மட்டும் தான் ஆப்ஷன். 12th பாஸ் ஆயிருக்கணும் இல்லையா. பாசிங் இயர் வந்து எந்த இயர் பாஸ் பண்ணீங்களோ, 2025, 2019 அது எந்த இயரோ அதை கொடுங்க. உங்க ரோல் நம்பர் 12th சர்டிபிகேட்ல இருக்கக்கூடிய ரோல் நம்பர் கொடுங்க. அண்ட் கிளாஸ் 12th பாசிங் ஸ்டேட் என்ன அப்படிங்கறத மென்ஷன் பண்ணுங்க. அந்த ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸையும் மென்ஷன் பண்ணுங்க. ஸ்கூல் நேம் அண்ட் அட்ரஸ் நீங்க இந்த ஸ்டேட் மென்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு கமாவோ, டாட்டோ, ஹைஃபனோ வராது. ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்கூல் நேம் அட்ரஸ் மென்ஷன் பண்ணும்போது ஃபுல் அட்ரஸ் மென்ஷன் பண்ண முடியல, பாதி தான் வருது. டிவிஎஸ் லக்ஷ்மி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை அப்படின்னு இருக்குது, எனக்கு பாதி தான் வருதுன்னா டிவிஎஸ் லக்ஷ்மி மதுரைன்னு போட்டா கூட போதும். அட்ரஸ் போடும்போது மதுரை ஃபுல்லா போடாம பின்கோட் மட்டும் வரல, பாதி பின்கோட் தான் வந்துச்சு, ரோடு எழுதல, இது எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. பேசிக்கா இந்த 2 பார்ட் நீங்க என்டர் பண்றீங்களா, இது யாரு அலிகர் முஸ்லீம் யூனிவர்சிட்டி, என்சிடி, ஜாமியா இஸ்லாமியா செலக்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் ரிலவெண்ட். இந்த ரோல் நம்பர்லாம் வச்சு அவங்க எலிஜிபிலிட்டி இருக்கா அவங்களோட இன்டர்னல் சீட்ஸுக்குங்கிறதுக்கு, மற்றவங்களுக்கு ரிலவெண்ட் இல்லை. ஸோ இதை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காம முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுங்க. பேசிக் இன்ஃபர்மேஷன் போதும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியோட மார்க்ஸ் போடணும். இது 3லையுமே நீங்க சேர்த்து 60% இங்க வந்துடும். 3லையும் மார்க்ஸ் போட்டீங்கன்னா 97.67 அப்படின்னு வந்துடுச்சுன்னா நீங்க அந்த பர்டிகுலர் பெர்சன்டேஜை 50க்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க எலிஜிபிள். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 40க்கு மேல இருந்தாலே எலிஜிபிள். அண்ட் அடுத்தது சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இங்க எய்ம்ஸ் பத்தி மட்டும் போட்டிருப்பாங்க. எய்ம்ஸுக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி ஹையர்,
எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா 12th மார்க்கை பொறுத்த வரைக்கும் அது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே எடுத்துக்கும். சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டு யூ விஷ் டு சேவ் கொடுக்கும்போது எஸ் கொடுங்க, போயிங்க. திருப்பி அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு போயிடலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வியூ எடிட் ஆதென்டிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. நம்ம 3 செக்ஷன் முடிச்சிட்டோம், இருந்தாலும் இதை எடிட் பண்ணிக்க முடியும். ஆனா எப்போ எடிட் பண்ண முடியாது அப்படின்னா ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் எடிட் பண்ண முடியாது. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்கும் திருப்பி போய் எடிட் பண்றதுக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோட்டா செலக்ட் பண்ண போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல் இந்தியா கோட்டா, ஓப்பன் சீட்ஸ், இது ரெண்டுமே கவர்மெண்ட் இன்ஸ்டியூட், ஃபுல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ். இதுல தான் நம்ம சொன்னோம் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டான்லயும் இருக்கும். உங்களுக்கு எடுக்கிறதா இருந்தால் ஆல் இந்தியாவில் எடுத்துக்கோங்க. அப்புறம் எய்ம்ஸ், ஜிப்மர் அதெல்லாம் கூட இருக்கும். அது போக டெல்லியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், ஜெய்ப்பூர், ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ், பெங்களூர் பெஸ்ட் இன்ஸ்டியூட்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். மகாராஷ்டிரா இன்ஸ்டியூட்ஸ் எல்லாம், அதெல்லாம் எடுக்கிறதுக்கு இங்க மட்டும்தான் ஆப்ஷன். தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டிலேயும் ஆப்ஷன் இருந்தாலும் இங்க ஆல் இந்தியாவில் பெட்டர் சீட்ஸ் கிடைக்கும்னாலோ இல்ல ஃபர்ஸ்டே கிடைச்சிருந்தாலும் கண்டிப்பா இங்க அப்ளை பண்ணுவோம். ஸோ இதுல ஆல் இந்தியா கோட்டா 15%, ஓப்பன் சீட்ஸ் ரெண்டையுமே எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க யூஸ்வலா. நான் டீம்டு யூனிவர்சிட்டிஸ் பாக்குறேன் 10 lakhsல இருந்து 25-30 lakhs வரைக்கும் சீட்ஸ் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு ஃபீ இருக்கிற மாதிரி. அந்த சீட்ஸ் நான் பாக்குறேன் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐ சீட்ஸ் பாக்குறேன்னாலும் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல இருக்கிற மைனாரிட்டி சீட்ஸ், எய்ம்ஸ்ல ஃபாரின் கேண்டிடேட்ஸ், ஓசிஐ சீட் செலக்ட் பாக்குறேன்னா இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டு உள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி சேஞ்ச் பண்றதுக்கு ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன், பயங்கர கன்ஃபியூஷன் அதெல்லாம் இருக்கும். ஸோ முதல்ல என்ன டிசைட் பண்ணிடணும், இது ரெண்டையும் எப்படியும் செக் பண்ண போறேன். டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு போறேன்னா இதையும் செக் பண்ணி வச்சுக்கிறேன், நர்சிங் போறேன்னா இதையும் செக் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி வச்சுக்கணும். நம்ம ஏற்கனவே ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்ததுனால எஸ் கொடுத்ததுனால இங்க டிக் ஆயிருக்குது. நான் ஆர்ம் ஃபோர்ஸஸ் மட்டும் தான் போறேன் அப்படின்னா 1000 rupees, யாருமே இதை பண்ண மாட்டாங்க. பட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் இல்லாம ஆல் இந்தியா கோட்டா எடுக்கிறேன், ஓப்பன் சீட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா நமக்கு 11,000 rupees பே பண்ண வேண்டியது. இதுல 10,000 rupees செக்யூரிட்டி டெபாசிட், 1,000 rupees நான் ரீஃபண்டபிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. 10,000 rupees உங்களுக்கு திரும்பி வந்துடும் கடைசியில். எப்போ ஜான் ஃபெப்ல தான் வரும் அடுத்த வருஷம், பட் வந்துடும். ஸோ அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை நீங்க ரைட்டா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கிறதுக்காக பே பண்ணணும். நீங்க உங்களுக்கு சீட் எடுத்துட்டீங்கன்னா ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாலோ இல்ல கடைசியில சீட்டே கிடைக்கல அப்படின்னா கூட உங்களுக்கு 10,000 rupees வந்துடும். ஸோ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீயையும் செக்யூரிட்டி டெபாசிட்டையும் பே பண்ணிட்டு அடுத்ததுக்கு மூவ் பண்ணலாம். அடுத்தது இன்கேஸ் நீங்க டீம்டு யூனிவர்சிட்டி செலக்ட் பண்றீங்கன்னா 2 lakh செக்யூரிட்டி டெபாசிட், அதுவும் திருப்பி வந்துடும். ஃபீல் அட்ஜஸ்ட் ஆகாது. எப்போ ஜான் மேல உங்களுக்கே திரும்பி வந்துடும். இதுக்கு அந்த பேங்க் அக்கௌண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு திரும்பி வந்துடும். அந்த அமௌண்ட் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டா டீம்டுக்கு பே பண்ணீங்க. எப்போ உங்ககிட்ட இருந்து போகும் அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டி சீட் வச்சுட்டு நான் ரிசைன் பண்றேன், ஜாயின் பண்ணாம இருக்கிறேன், அலாட் ஆயிட்டு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஃபீ போகும். அதர்வைஸ் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னாலோ, டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கவே இல்லை ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல, இல்ல கடைசி வரைக்கும் கிடைக்கல, இல்ல எனக்கு டீம்டு யூனிவர்சிட்டி கிடைச்சது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டைம் கொடுக்கறதுக்குள்ள ரிசைன் பண்ணிட்டேன் அப்படின்னாலோ, இல்ல அலாட் ஆகிட்டு நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் இந்த அமௌண்ட் வந்து ஜான் ஃபெப்ல கிடைச்சிடும், இந்த 2 lakhs. பட் அது வரைக்கும் நீங்க யாருக்கா அந்த அமௌண்ட்டை நீங்க எம்சிசி கிட்ட தான் உங்களோட அமௌண்ட் இருக்கும். டீம்டுக்கும் ஆர்ம் ஃபோர்ஸஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட்னா அப்ளை பண்ணிருங்க. திருப்பி கம்யூனிகேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அப்ளை பண்ணிக்கிறது பெட்டர். எஸ்பெஷலி என்ஆர்ஐனா கீழே போற சீட் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆல் இந்தியா கோட்டா அண்ட் ஆர்ம் ஃபோர்ஸஸ் டீம்டு எது எடுத்தாலும், டீம் நீங்க செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே, இப்போ நீங்க இதுல பாக்குறீங்க டீம்டு மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன் 2,05,000 காமிக்குது, டீம்டு ஆல் இந்தியா கோட்டாவும் செலக்ட் பண்ணிருக்கோம் 2,05,000 காமிக்குது. எது நீங்க செலக்ட் பண்ணாலும் டீம்டு கூட 2,05,000 தான் பே பண்ணணும். ஒருவேளை நீங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரி, ஓபிசி கேட்டகரியா இருந்து நீங்க வந்து ஆல் இந்தியா கோட்டா ஓப்பன் சீட் மட்டும் செலக்ட் பண்றீங்கன்னா 5,000 plus 500 rupees நீங்க பே பண்ண வேண்டியது, 5,500. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் வரும். உங்களோட அட்ரஸை கொடுங்க. கரஸ்பாண்டன்ஸ்ங்கிறது உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்கு, உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா சொல்றதுக்கான அட்ரஸ். யாரும் எதுவும் போஸ்ட் பண்ண போறது இல்லை, லெட்டர்ஸ் எதுவுமே வராது, எல்லாமே இமெயிலில் வரும், எம்சிசியில் நோட்டிஃபிகேஷனாக வரும், இல்லை மொபைலில் மெசேஜாக வரும். இது சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் கேட்டிருக்காங்க. இந்த அட்ரஸ் கொடுங்க, உங்களோட கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். நீங்கள் இப்போ ராஜஸ்தானில் இருக்கீங்க, பட் தமிழ்நாடு பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படின்னா ராஜஸ்தான் அட்ரஸ் போட்டுட்டு தமிழ்நாடு பெர்மனன்ட் அட்ரஸை கொடுங்க. இல்லைனா அதே அட்ரஸ்ல தான் பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்னா சேம் அஸ் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க இப்போ இருக்கிற அட்ரஸா கூட இருக்கலாம். இதுல ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெண்டல் ஹவுஸ்ல தான் இருக்கிறேன்னா பெர்மனன்ட் அட்ரஸ், ரெண்டல் ஹவுஸ் அட்ரஸையும் கொடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கு எந்த கம்யூனிகேஷனும் வராது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இதுல உங்களோட அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் அண்ட் இமெயில் ஐடியும் கேட்கும். அண்ட் அடுத்தது கரஸ்பாண்டன்ஸ் சேம் அஸ் பெர்மனன்ட் அட்ரஸ்னா நீங்க அதை செக் பாக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு அப்படியே கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ்ல பெர்மனன்ட் அட்ரஸோட டீடைல்ஸ் ரெப்ளிகேட் ஆகிடும். அண்ட் நவ் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இப்போ ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் செக்ஷனுக்கு போகிறோம். ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் செக்ஷனில் நமக்கு என்ன இருக்குது, மேக்ஸிமம் மார்க்ஸ், அப்டைன் மார்க்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையுமே
எல்லாமே நம்ம என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்தோம், கிளாஸ் 12th டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபார்ம் மாதிரி வந்துடும். அதை நீங்க சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் இந்த ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் போறதுக்கு முன்னாடி பிரிண்ட் அவுட் எடுத்தோ இல்ல நீங்க சிஸ்டம்ல பாக்குறீங்கன்னா கூட ஒவ்வொன்னா கரெக்டான டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தென் கோ ஹெட். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க போய் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபீ பேமெண்ட் பண்ணலனாலும் திருப்பி வந்து இதை மாற்ற முடியாது. அதுக்கு ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்கு. அதுக்கு மேபி நீங்க திருப்பி ஃபீ பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதை நீங்க பண்ணாதீங்க. இப்போ இங்க ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுக்குறோம். வில் கோ ஹெட் இன்சைட் ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே செக் பண்றோம். செக் பண்ணிட்டு அப்லோடட் செக் டீடைல்ஸ் வரைக்கும் செக் பண்றோம். கரெக்டான செக் டீடைல்ஸ் தான் அப்லோட் பண்ணிருக்கோமா, பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தோம் இல்லையா நம்மளோடது, அதுக்கான செக் தான் கொடுத்துருக்கோமான்னு அப்டேட் பண்ணிட்டு ஒரு கேன்சல் செக், இது ரெகுலரா நம்ம யூஸ் ஒரு சாம்பிளுக்காக சொல்லியிருக்கோம், இதுதான் கேன்சல் செக். இல்ல நீங்க வந்து அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கூட கொடுக்கலாம். அண்ட் டிக்ளரேஷன் இங்க ஒன்று இருக்கும். இதுல ஒரு டிக்ளரேஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த டிக்ளரேஷனை செக் பண்ணிட்டு செக் பண்ணா இந்த சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் எனேபிள் ஆயிடும். சேவ் அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிப்பீங்க. ஒன்ஸ் யூ கிவ் த ஃபைனல் சப்மிட் யூ கேனாட் எடிட் த அப்ளிகேஷன் டீடைல்ஸ். இங்க நம்ம நிறைய பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே இந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடிட்டபிள். பட் ப்ரிவியூ அண்ட் ஃபைனல் சப்மிட் கொடுத்து நான் இந்த பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாட் எடிட்டபிள். அதுக்கப்புறம் இங்க வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் வித்வுட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் சாய்ஸ் ஃபில்லிங் இஸ் நாட் அலோட். நீங்க ரெஜிஸ்ட்ரேஷனை முடிச்சிட்டீங்க, ஃபீ பேமெண்ட் இன்னும் பண்ணல. ஸோ இந்த லிங்க் அவைலபிளா இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பே பண்ணணும். இது 28th மத்தியானம் வரைக்கும் பண்ண முடியும். பட் நீங்க இது சிம்பிளா இப்போ கூட பண்ணி முடிச்சிடலாம். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பேமெண்ட் ஓப்பன் ஆகும். எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத காமிக்கும். நீங்க இங்க டீம்டு ஆட் பண்ணல, திருப்பி டீம்டு ஆட் பண்ணணும்னா இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்க. ஒருவேளை ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க, அவசரப்பட்டு ஃபீ பே பண்ணிடாதீங்க. உங்களால பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் புது அமௌண்ட் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ நீங்க ஏதாவது தப்பு உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல பண்ணிட்டீங்க, கோட்டா செலெக்ஷன்லயோ கேட்டகரி செலெக்ஷன்ல நான் வந்து ஓபிசில இருந்து ஜெனரல்ல மாறணும்னு நினைக்கிறேன், பட் இம்ப்ளிமெண்ட் அங்க பண்ணல அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ரீசெட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க. பட் நீங்க கான்ஃபிடென்ட்டா இப்போ போகலாம் அப்படின்னா ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போங்க. உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்க இங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஃபார்ம் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டுக்கு போகலாம். இப்போ பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ போயிட்டு செலக்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் ஐ அக்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நீங்க உள்ள வந்தீங்கன்னா எந்த பேமெண்ட் கேட்வேன்னு கேட்கும். இந்த பேமெண்ட் கேட்வே பார்த்துட்டு சிலர் என்ன கேட்கறாங்க அப்படின்னா, என்கிட்ட எஸ்பிஐ பேங்க் இருக்கு சார், நான் எப்படி பே பண்ணுவேன். இது ஒரு பேமெண்ட் கேட்வே தான். பேமெண்ட் கேட்வேனா என்ன அர்த்தம், இது வழியா நீங்க பல பேங்கோட இன்டர்நெட் பேங்கிங்கோ கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க இதுல எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இந்த 4 பேங்க்னு கிடையாது, எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். HDFC செலக்ட் பண்ணி உள்ள போறோம்னு வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் செக் பண்ணிட்டு உங்களுக்கு HDFC செலக்ட் பண்ணி உள்ள போறோம்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட்ல இந்த 3 ஆப்ஷன்ஸ் வருது. இதுல யூபிஐ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு வரும். இது ஏன் நமக்கு இப்போ யூபிஐ வரலன்னா 2 லட்சம் இருக்கிறதுனால நமக்கு யூபிஐ வரும். வரல 1 லட்சத்துக்கு மேல யூபிஐல பே பண்ண முடியாது. மற்றபடி யூபிஐயோ கியூஆர் கோட ஆப்ஷன் வரும். அது வழியா கூட நீங்க பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ இதுல நீங்க கிரெடிட் கார்டு வழியா பே பண்றீங்க, டெபிட் கார்டு வழியா பே பண்றீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் அடிஷனலாவோ இல்ல ஒரு 1% அடிஷனல் சார்ஜஸ் 1 to 2% இதுல இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நெட் பேங்கிங் வழியா பண்றீங்கன்னா ஒரு 10 ரூபாய் 15 ரூபாய் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ 11,000க்குலாம் பண்றீங்கன்னா ரொம்ப மினிமல் அமௌண்ட் தான் இருக்கும். யூபிஐ வழியா பண்ணீங்கன்னா நோ சார்ஜஸ் ஆப்வியஸ்லி. வி சஜஸ்ட் யூபிஐ. நீங்க 11,000 பே பண்றீங்க அப்படின்னா யூபிஐ வழியாவோ கியூஆர் கோட் வழியாவோ பண்ணுங்க. அப்படி இல்ல ஹையர் அமௌண்ட் பண்றீங்கன்னா 2 lakh இது வழியா பண்ணுங்க. இதுல கிரெடிட் கார்டுக்கு லிமிட் இல்ல, டெபிட் கார்டுக்கு லிமிட் இல்லைன்னா நீங்க எதிர் உங்களோட பேங்கோ கிரெடிட் கார்டு வெண்டர்கிட்டயோ போய் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். இல்ல நெட் பேங்கிங் பண்ணும்போது இங்க அடிஷனலா அமௌண்ட் வந்து பே பண்ற மாதிரி உங்க பேங்க் கிட்ட இன்டிமேட் பண்ணணும். யூஸ்வலா நெட் பேங்கிங் எல்லாருக்குமே போகும், ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இது லிஸ்ட் ஆஃப் பேங்க்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். எல்லா பேங்க்குமே கிட்டத்தட்ட அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களோட எந்த நெட் பேங்கிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேமெண்ட் எல்லாம் மேக் பேமெண்ட் போய் பேமெண்ட்லாம் முடிச்சிருவேன். கார்டு டீடைல்ஸோ ஏதோ கொடுத்து பேமெண்ட்லாம் முடிச்சிருவேன், ஓடிபி கொடுத்து. இப்போ இந்த ஸ்க்ரீன் வரும், யுவர் டிரான்சாக்ஷன் ஹஸ் பீன் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. வந்துட்டு கோ பேக் அப்படின்னு வரும். கோ பேக் பண்ணீங்க அப்படின்னா ஏற்கனவே என்ன இருந்துச்சு நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, என்ன கிளியரா இருந்துச்சு, பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இங்க இருந்துச்சு. அதுக்கு பதிலாக என்ன வந்துருச்சு, இப்போ ஃபீ பேமெண்ட் டீடைல்ஸ் வந்துடுச்சு. ஸோ இது வந்துடுச்சுனாலே நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம்னு அர்த்தம். ஃபீ பேமெண்ட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணா உள்ள என்ன வரும், ஃபீ பேமெண்ட் ரெசீட்டை நீங்க எடுத்துக்கலாம். பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களோட ரெசீட் ஃபுல்லா வரும், என்னைக்கு எவ்வளோ பே பண்ணீங்கிறது. இதனோட உங்களோட கரண்ட் வேலை முடிஞ்சுது. எது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வேலை முடிஞ்சுது. நம்ம 28 அக்டோபர் 12 மணி வரைக்கும் இருந்த வேலை முடிஞ்சுது. பட் நான் சாய்ஸ் ஃபில்லிங் இப்போ ஆரம்பிக்க போகுது. 22 சொல்லியிருக்காங்க, இன்னைக்கோ நாளைக்கோ ஆரம்பிச்சதுன்னா சாய்ஸஸ் திருப்பி ஃபில் பண்ணணும். அதுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரியும். இங்கே அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷனும் போடுவாங்க. மேபி டிலே ஆகலாம். ஸோ டென்ஷனே ஆகாம வெயிட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஒரு மேல இருந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 2.5 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம். இப்போ ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க, 2 days வெயிட் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் ஆரம்பிக்கலன்னா கூட ஆரம்பிக்கும் கண்டிப்பா. ஒருவேளை டைமும் கொடுப்பாங்க.
பட் ரெஜிஸ்ட்ரேஷனே அவசரப்பட்டு பண்ணணுங்கிறது இல்ல. 1-2 டேஸ்ல பண்ணினா போதும். ஸோ இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு என்ன query வேணும்னாலும் இந்த நம்பருக்கு எம்சிசிக்கு கால் பண்ணுங்க. நல்ல பெட்டர் சப்போர்ட் வேணும்னா Zynodeக்கு நீங்க சப்ஸ்கிரைபர் வந்தா Zynodeக்கு கால் பண்ணுங்க. எல்லா queries வித் ரெஸ்பெக்ட் டு ரெஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே சப்போர்ட் பண்றோம். இஃப் யூ சப்ஸ்கிரைபர் டைரக்டா சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்டுக்கு உங்களோட கால்ஸ் போயிடும். தேங்க்ஸ் a lot ஃபார் வாட்சிங். உங்களுக்கு என்ன queries இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணுங்க. வில் ட்ரை டு ஆன்சர் ஆல் தி queries. தேங்க்ஸ்.